நீதிமன்ற நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்காக தனது 150 மில்லியன் அவதூறு வழக்கின் மைய பிரச்சினையில் கவனம் செலுத்துமாறு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் சட்டக்குழுவிடம் முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கேட்டுக் கொண்டுள்ளார். அன்வாரின் வழக்கறிஞர் ரஞ்சித் சிங்கின் குறுக்கு விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் மகாதீர் நேரடியாக உரையாற்றினார். மரியாதைக்குரியவர்களே, நான் ஒரு அறிக்கையை வெளியிடலாமா? அன்வார் என்னை அவதூறு செய்ததாக நான் அளித்த புகாருக்கும் கேள்வி கேட்கும் வரிசைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்வார் என்னை ஒரு குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டினார். நான் பணத்தை திருடினேன். நான் என்னையும் என் குழந்தைகளையும் வளப்படுத்தினேன். நான் வரி செலுத்தவில்லை. என் பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறேன் என்றெல்லாம் கூறினார். இதுவரை என் குணம் குறித்து என்னிடம் கேட்கப்படுகிறது. நான் நல்லவனா கெட்டவனா என்று. சட்டத்தின் முன் நான் சமமானவன். எனக்கு நேரமில்லை. மரியாதைக்குரியவரே, எனக்கு 100 வயது. இந்த கோப்பில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதிலளிக்க முடியாது. இந்த வழக்கு நகரும் வேகத்தை பார்த்தால் 10-15 ஆண்டுகள் ஆகும். நான் ஒரு வழக்கறிஞர் அல்ல. ஆனால் தாமதப்படுத்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி என்று ஒரு பழமொழி இருப்பதை நான் நம்புகிறேன். வழக்கு முடிவதற்குள் நான் இறந்து விடுவேன். அதனால் நான் உயிருடன் இருக்கும் போது எனக்கு நீதி கிடைக்காது என்று மகாதீர் நீதிமன்றத்தில் சரவெடியாய் வெடித்தார். அன்வாரின் வழக்கறிஞரான ரஞ்சித் தனது சாட்சி அறிக்கையிலும் உரிமை கோரல் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ள மகாதீரின் கூற்றுகளை சவால் செய்ய தனக்கு உரிமை உண்டு என்று கூறினார். மேலும் 15 ஆண்டுகள் எல்லாம் ஆகாது, நான் உங்களுக்கு உறுதியளிக்க முடியும் என்று ரஞ்சித் தெரிவித்தார். மதிய உணவுக்கு பிறகு விசாரணை மீண்டும் தொடங்கிய போது கெஜ்ரிவாலின் மோசமான செயல்திறன் மற்றும் 15வது பொதுத் தேர்தலில் அதன் வைப்புத் தொகை இழப்பு குறித்து மேலும் கேள்வி எழுப்பப்பட்ட போது மகாதீர் எரிச்சல் அடைந்தார். ரஞ்சித் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் மகாதீர் தயங்கினார். அக்டோபர் 29ஆம் தேதி நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கும் என்று கூறப்பட்ட போது மகாதீர் நகைச்சுவையாக மீண்டும் என்றார். நான் 200 ஆண்டுகள் வாழ்வேன் என்றார். முன்னதாக தன்னை ஒரு சர்வாதிகாரி என்று முத்திரை குத்துவதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் 1998 அன்வாரை பதவி நீக்கம் செய்த பிறகு பிரதமராக இருந்த முதல் பதவிக்காலத்தில் அவருக்கு எதிராக எந்த ஆர்ப்பாட்டங்களும் நடக்கவில்லை என்றும் மகாதீர் கூறினார். சாலை போக்குவரத்து துறையிடம் இருந்து தப்பிக்க முயற்சித்த லாரி ஓட்டுநர் தனது லாரியை சாலையின் ஓரமாக நிறுத்தி வைத்துவிட்டு பின்னர் அதனை எரித்து ஜேபிஜே அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இன்று பிற்பகல் 1:30 மணிக்குள் கோலத்திரங்கானு சாலையில் லாரியை மடக்கிய ஜேபிஜே அதிகாரிகள் லாரி ஓட்டுநர் 17 வயது இளைஞர் என்பதை கண்டறிந்தனர். சம்பந்தப்பட்ட லாரி 2 ஆண்டுகளாக புஷ்பாகாம் சோதனைக்கு உட்படுத்தப்படாத நிலையில் லாரியை ஜேபிஜே அதிகாரிகள் பறிமுதல் செய்ய முற்பட்ட போது அந்த இளைஞர் ஜேபிஜே அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் லாரியை எரித்ததாகவும் திரங்கானு மாநில ஜேபிஜே இயக்குனர் முகமது ஜம்ரி சமியூன் தெரிவித்தார். லாரி ஓட்டுநரான 17 வயது இளைஞன் ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, காப்பீடு இல்லாமல் லாரியை செலுத்தியது, போலி ஆவணங்களை பயன்படுத்தியது, அரசு அதிகாரியை மிரட்டியது, அரசு அதிகாரிகளின் பணியில் குறுக்கிட்டது போன்ற வழக்குகளின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பதாக முகமது ஜம்ரி சமியூன் கூறினார். சம்பந்தப்பட்ட லாரி சுமார் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக பயன்பாட்டில் இருப்பதாகவும் கடந்த 2 ஆண்டுகளாக வணிக உரிமம் இல்லாமலும் புஷ்பாகாம் சோதனை இல்லாமலும் பயன்படுத்தப்பட்டு வந்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முகமது ஜம்ரி சமியூன் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் பாகான் சுங்கைபுரம் அருகே நேற்று படகில் திரும்பிக் கொண்டிருந்த போது கடலில் விழுந்ததாக அஞ்சப்பட்ட ஒருவர் இன்று அதிகாலை பத்திரமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை 6:16 மணிக்கு செயல்பாட்டு மையத்திற்கு ஒரு பேரிடர் அழைப்பு வந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் வான் முகமது ரசாலி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். சுங்கைபிசார் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்திலிருந்து தீ அணைப்பு வீரர்கள் உடனடியாக 9.4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்திற்கு அனுப்பப்பட்டு மாலை 6:26 மணிக்கு சென்றதாக அவர் இன்று ஒரு அறிக்கையில் கூறினார். கைருல் அனுவார் சபாரா என அடையாளம் காணப்பட்ட 35 வயது அந்த நபர் இன்று அதிகாலை 2:45 மணியளவில் சுங்கைபிசார் மீனவர் படகு துறைக்கு அருகிலுள்ள பேரிடர் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நிலத்தில் பொதுமக்களால் கண்டுபிடிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டவர் பாதுகாப்பாக கண்டறியப்பட்டு பின்னர் மேலதிக நடவடிக்கைகளுக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ரசாலி கூறினார். இந்நடவடிக்கையில் 8 தீ அணைப்பு வீரர்கள் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்தார்.
தீபாவளி கொண்டாட்டத்துடன் இணைந்து அக்டோபர் 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் லஞ்சார் நடவடிக்கை காரணமாக விபத்தில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 8408 சம்பவங்களுடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 5.2 விழுக்காடு அதிகரித்து 8940 சம்பவங்களாக இருந்தாலும் இறப்புகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று புக்கிட்டமான் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை இயக்குநர் யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் உயிரிழப்புக்கு காரணமான விபத்துகளின் எண்ணிக்கை 90ஆக இருந்த நிலையில் இவ்வாண்டு மொத்தம் 82 உயிரிழப்புக்கு காரணமான விபத்துகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் இறப்புகளின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டு 96 பேரில் இருந்து இவ்வாண்டு 85ஆக குறைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு அதிகபட்சமாக 61 பேர் அல்லது 72 விழுக்காட்டினர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்பக்க ரைடர்களால் உயிரிழந்துள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 52,900 சம்மன்களுடன் ஒப்பிடும்போது இவ்வாண்டு 43,379 சம்மன்கள் வழங்கப்பட்டதாக யூஸ்ரி கூறினார். இறப்புகள் மற்றும் சம்மன்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை அடிப்படையாக கொண்டு சாலை பயனர்களின் போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் சாலை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். நாடு தழுவிய அளவில் குழந்தைகள் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான நடவடிக்கையில் 6 சிறுவர்கள் உட்பட 31 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட 37 சோதனைகளில் 8,80,000க்கும் மேற்பட்ட ஆபாச பொருட்கள், காணொளிகள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட 17 வயது மாணவர் ஒருவர் ஆபாச வீடியோக்களை ஆன்லைனில் விற்று 9 மாதங்களில் 76,000 ரிங்கிட் சம்பாதித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. காவல்துறை தலைவர் டதஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் இதை இளைஞர்களிடையே ஒழுக்க சரிவு மற்றும் டிஜிட்டல் லாப வெறியின் கவலைக்குரிய அறிகுறி என்று விவரித்தார். ஒவ்வொரு வீடியோவையும் அணுக அந்த இளைஞர் குறைந்தபட்சம் 30 ரிங்கிட் வசூலித்ததாக அவர் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். பேராக்கில் வெள்ள நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி 759 குடும்பங்களைச் சேர்ந்த 2,171 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் 22 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைப்பிங்கில் உள்ள லாரூட், மாத்தாங் மற்றும் ஸ்லாமா மாவட்டத்தில் உள்ள 19 தற்காலிக நிவாரண மையங்களில் தற்போது 1,784 குடியிருப்பாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று பேரா மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள 3 தற்காலிக நிவாரண மையங்களில் 387 குடியிருப்பாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை முதல் தொடர்ந்து பெய்த கனமழையால் இரு மாவட்டங்களிலும் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி உள்ளன. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் சமூக நலத்துறை ஆகியவற்றால் மீட்பு மற்றும் உதவி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உடல் நலம் குன்றி வீட்டில் ஓய்வெடுத்து வரும் நாட்டின் மூத்த நகைச்சுவை நடிகர் சத்யாவை ஸ்தாபாக்கில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் நலம் விசாரித்தார். அவருக்கு உடனடி உதவியாக ரொக்கப்பணம் வழங்கிய ஓம்ஸ் பா தியாகராஜன் நீண்ட நேரம் அவரது நிலவரங்களை கேட்டறிந்தார். தனது சினிமா அனுபவங்களை ஓம்ஸ் பா தியாகராஜனோடு சத்யா பகிர்ந்து கொண்டார். உடன் ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், பூச்சோங் முரளி ஆகியோரும் வந்திருந்தனர். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு காலை இழந்த நிலையில் வீட்டில் இருந்தாலும் உற்சாகத்திற்கு குறைவில்லாமல் உரையாடலில் அனைவரையும் மகிழ்வித்த சத்யா, இதெல்லாம் வாழ்வின் ஒரு பகுதி என்று இயல்பாய் எடுத்துக்கொண்டு சிரிக்க சிரிக்க அவர் பேசியதில் நமக்குள்ளும் உற்சாகம் தொற்றிக் கொண்டது. பல தொலைக்காட்சி நகைச்சுவை நிகழ்ச்சிகளிலும் நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வாயிலாகவும் இந்தியர்கள் மட்டுமின்றி மலாய் மக்கள் மத்தியிலும் பிரபலமானவராக திகழும் சத்யா இம்மாதம் 30ஆம் தேதி வெளியாகவிருக்கும் சாரஸ் D7 இயக்கிய இறுதி ஸ்ட்ரைக் என்ற படத்திலும் வில்லனாய் தோன்றி அசத்தல் நடிப்பை வழங்கியிருக்கிறார். மலேசிய மக்கள் அனைவரும் திரையரங்குகளுக்கு சென்று இத்திரைப்படத்திற்கு ஆதரவளிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள்.
எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.